+2க்கு பின் உயர்கல்வியில் எந்த படிப்புகளை தேர்வு செய்யலாம், எங்கு படிக்கலாம் என பல்வேறு பயனுள்ள கல்வி ஆலோசனைகளை அள்ளி வழங்கும் தினமலர் கோவை ஸ்ரீ கிருஷ்ணா நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் புதுச்சேரி 100 அடி ரோட்டில் உள்ள சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் இன்று கோலாகலமாக துவங்கியது. கோவை ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவன பேராசிரியர் நரேஷ்குமார், கோவை ராமகிருஷ்ணா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பேராசிரியர் ஏ சவுந்தரராஜன், அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் பேராசிரியர் எஸ் சுந்தரராஜன், ஓய்வு IPS அதிகாரி கலியமூர்த்தி ஆகியோர் ரிப்பன் வெட்டி அரங்கை திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் புதுச்சேரி தினமலர் வெளியீட்டாளர் கே வெங்கட்ராமன் பங்கேற்றார். கல்வி நிறுவனங்களின் அரங்குகள் மற்றும் கல்வியாளர்கள் பங்கேற்கும் கருத்தரங்கு நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மற்றும் பெற்றோர் பங்கேற்று தங்களின் சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றனர். கலை மற்றும் அறிவியல், சட்டம், பொறியியல், கேட்டரிங், மார்க்கெட்டிங், சைபர் செக்யூரிட்டி மற்றும் டேட்டா சயின்ஸ் உள்ளிட்ட ஏராளமான வேலை வாய்ப்புகளை தரும் படிப்புகளுக்கான வழிகாட்டுதல் வழங்கப்படுகிறது. தற்போது உள்ள AI யுகத்தில் மாணவர்கள் மேற்படிப்புக்கு தேவையான யுக்திகளை தெரிந்து கொள்ள இது ஒரு அரிய வாய்ப்பு. ஒவ்வொரு மாணவரும் தனது பெற்றோருடன் கல்வி அரங்குகளுக்கு சென்று தங்களுடைய சந்தேகங்களை கேட்டு விழிப்புணர்வு அடைந்தனர். இன்று நடந்த தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சியின் முதல் அமர்வில் நீங்களும் ஆகலாம் IAS, IPS எனும் தலைப்பில் ஓய்வு IPS அதிகாரி கலியமூர்த்தி பேசினார். வளர்ந்து வரும் தொழில்நுட்ப படிப்புகள் குறித்து கோவை ராமகிருஷ்ணா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பேராசிரியர் ஏ சவுந்தரராஜன் பேசினார். IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ், AI, மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் படிப்புகள் குறித்து அமிர்த விஸ்வ வித்யாபீடம் பேராசிரியர் எஸ் சவுந்தரராஜன் மாணவர்களுக்கு வழிகாட்டினார். கலை அறிவியல் படிப்புகள் குறித்து கல்வி ஆலோசகர் மாறன் மற்றும் கல்விக்கடன் குறித்து வங்கி ஆலோசகர் விருத்தாச்சலம் மாணவர்களிடையே கலந்துரையாடினார். பல்வேறு கல்லூரி படிப்புகள் குறித்த விரிவான தகவல்களை அளிக்கும் களஞ்சியமாக தினமலர் வழிகாட்டி இருந்ததாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர் பெருமிதம் கொண்டனர். ரொம்ப நல்லா இருந்தது. கலியமூர்த்தி சார் பேசினது ரொம்ப மோட்டிவேட்டிவாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, மொபைலில் டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதுக்கடுத்து காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கணும், 4 மணிக்கு எழுந்தால் முன்னேற்றத்துக்கான அறிகுறி. அது வந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ரொம்ப 11 மணி 9 மணி வரை தூங்குறவங்களுக்கு முன்னேற முடியாதுன்னு சொன்னது ரொம்ப இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு கருத்தாக இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பையன் வந்து இப்போ 12th முடிச்சிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நான் டீச்சராக இருக்கிறேன். நானே என் ஹஸ்பண்ட் வந்திருக்கோம். எங்கள் ஸ்கூலோடைய கேரியர் கைடன்ஸ் கவுன்சிலர் நான். அதனால் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக இங்கே வந்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். தினமலர் நான் ரெகுலர் ரீடர். இந்த லாஸ்ட் இயர் இங்கே வந்திருந்தப்போ இங்கே வந்து ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதை நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த இன்சூரன்ஸ் கவர் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ரெகுலராக தினமலரில் வரக்கூடிய அந்த ஆர்டிகல்ஸ் இது எல்லாமே நேஷ்னல் இன்ட்ரெஸ்டோட இது நல்லா இருக்குது. எனக்கு இந்த ப்ரோக்ராம் எல்லா வருஷமும் நடத்துகிறாங்க. விழுப்புரத்துலேயும் நடத்தினா நல்லாயிருக்கும். நாங்கள் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரோம். எவ்ரி இயர் பாண்டிக்கு தான் வரோம். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வந்தால் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ப்ரோக்ராம் நல்லா இருந்தது. நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. ஒரு கலியமூர்த்தி சார் பேசுனது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் நிறையா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருந்தது. சார் லாஸ்ட்டாக பேசின ஆர்ட்ஸை பற்றி பேசணும்னு நல்லா சொன்னாங்க. தேங்க்யூ. தினமலர் வழிகாட்டு நிகழ்ச்சி எந்த அளவுக்கு தினமலர் வழிகாட்டி மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன படிக்கணும்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இங்கே வந்து படித்து கேட்டதால் என்ன படிக்கணுன்றது தெரியுது. எல்லாருக்கும் ஓரளவு நாலேஜ் என்ன இருக்குதுன்றதை தெரிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட்டு என்னோடய பையன் 12th முடிச்சிருக்காப்புல. ஸோ அதுக்கு அவங்க வந்து என்ன கோர்ஸ் படிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். மேக்ஸிமம் மெடிக்கல் இல்லை ஃபிசியோதெரப்பி, லேப் டெக்னீஷியன் இந்த மாதிரி ஏதாவது. நான் லோ ஃபேமிலி தான். நான் நல்லா எல்லாம் கிடையாது. என்னோடய தகுதிக்கு இதை பார்க்கணும். சரி, நிகழ்ச்சி நல்லா இருக்குது சார். நிகழ்ச்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பசங்களும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். சரி, சார் பேச நல்லா இருக்குது. நல்லா பசங்களுக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்குது. பேசுறது பிரச்சனை ரொம்ப நல்லா இருக்குது சார். வந்ததுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப நெகிழ்வு தரக்கூடிய நிறைய இன்ஃபர்மேட்டிவான நிகழ்ச்சிகள்லாம் சொல்லியிருக்காங்க. பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அது மாணவர்களுக்கு ஒரு புத்தாக்கமாக இருக்கும். அது ரொம்ப நல்ல நிகழ்ச்சிங்க. அருமையாக இருக்குங்க. நல்ல ஏற்பாடு. வரவேற்புலேருந்து எல்லாமே மிக நல்லா இருந்தது. நல்லா இருக்குங்க. பேச்சாளர் நல்லா அருமையான பேச்சாளர்கள். ஸோ ஒரு கரியர் கைடன்ஸ்க்காக வந்து வழிகாட்டி ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தேன். ஃபஸ்ட்டு கலியமூர்த்தி சார் பேசினாங்க. அவங்க பேசினது ரொம்ப கூஸ்பம்ஸாக இருந்துச்சு. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ்லாம் சொன்னாங்க. அப்புறம் வந்து நிறைய ஃபேக்கல்ட்டிஸ் வந்து பேசினாங்க.
இப்போது தேவையான வந்து கோர்சஸ் அண்ட் அதோடைய லீடிங் காலேஜஸ் அதை பற்றி நிறைய சொன்னாங்க. நம்மளுக்கு தேவையான ஸ்கில்ஸ் என்னென்ன வேணும், 2030 என்னென்ன கோர்சஸ் வந்து அப்லீடிங்காக இருக்கும், அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தவங்களுக்கு நிறைய கிளியர் கைடன்ஸ் கிடச்சிருக்கு. தேங்க்யூ. தினமலர் வழிகாட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என் படிப்புக்கு என்ன கோர்ஸ் எடுக்கணும்னு ரொம்ப ஈஸியாக இருந்தது. எதை எடுக்கணும்னு எனக்கு தெரிஞ்சுது. ரொம்ப ஈஸியாக இருந்தது, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முன்னாடி எதுவும் போனதில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு சூப்பராக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறையா வந்து இந்தந்த இவ்வளோ புதுசாக 2030 இதெல்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்குமோ எல்லாமே சொன்னாங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நல்லாவே சூப்பராக இருந்துச்சு. ஹி வாஸ் லைக் கிவிங் நிறையா தமிழில் சொல்லி சூப்பராக சொல்லியிருந்தார். மோட்டிவேஷனலாக இருந்துச்சு, நல்லா பேசினார், நல்லா புரிஞ்சுது அவர் பேசினது எல்லாமே. ரொம்பவே யூஸ்ஃபுல் தான். சில பேருக்கு தெரியல இங்கே நடக்கிறதே, ஏதோ தெரிஞ்சு ஃப்ரீன்னு சொல்லிட்டு வந்து ஓகே எப்படி இருக்குன்னு பார்ப்போமேன்னு பார்த்தா இட் வாஸ் ரியலி குட், நல்லா இருந்துச்சு. தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சி நாளை நிறைவடைகிறது. நாளை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை கருத்தரங்கம் நடைபெறும். அனுமதி இலவசம். நாளை கடைசி நாள் என்பதால் மாணவர் பெற்றோர் தவறாமல் பங்கேற்று பயனடையலாம். வழிகாட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் மாணவர்களிடம் கேள்விகள் கேட்கப்படும். கேள்விக்கு சரியான பதில் எழுதும் மாணவ மாணவிகள் தேர்வு செய்யப்படுவர். அவர்களுக்கு காலை மற்றும் மதியம் நடக்கும் அமர்வுகளில் லேப்டாப், டேப் மற்றும் ஸ்மார்ட் வாட்ச் பரிசு வழங்கப்படும். தினமலர் நாளிதழுடன் சேர்ந்து நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் கோவை ராமகிருஷ்ணா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், அமிதா விஸ்வ வித்யாபீடம், ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ருச்சி பால் நிறுவனம் மற்றும் எஸ் மீடியா. வழிகாட்டி நிகழ்ச்சியில் பங்கேற்க 9566777833 என்ற எண்ணிற்கு RGN என வாட்ஸ்அப் செய்யவும். நேரம் காலை 10 மணி முதல் மாலை 6:30 மணி வரை. நாளை நிறைவு நாள். அனுமதி இலவசம்.